வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். நீ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ பிசி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு உளவியல் டெஸ்ட் சீரிஸ் கிரைம் டெஸ்ட் சீரிஸ் பார்க்க போறோம். இந்த டெஸ்ட் சீரிஸோட 18வது டெஸ்ட் இது. ஓகேவா? இந்த டெஸ்ட் சீரிஸோட 18வது டெஸ்ட். ஆல்ரெடி 18 டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப்மே டெலிகிராம்ல கொடுத்துருப்போம். அந்த டெலிகிராம்ல இருக்கிறத நீங்க ஃபைல்ல போய் டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்ட் மாதிரி அடிச்சு பார்த்து நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அதுல இருக்கிற டவுட்லாம் நீங்க கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். பிளஸ் நாங்க எப்படி ஷார்ட்கட்ல போறோம் அப்படின்றது நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? சரி, மொத்தம் 18 டெஸ்ட்டுமே டெலிகிராம்ல போட்டுருவோம். நீங்க நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் டெஸ்ட், 18வது டெஸ்ட். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர்ல இருந்து 14 ஸ்கொயர் வரை எவ்வளவு போட்டுருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1015 அப்படின்னு சொல்றாங்க. ஏனில் 3 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் 42 ஸ்கொயர் வரை என்ன ஆன்சர் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்கொயருக்கான ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்கொயர் கேள்வி கேட்கறாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்கொயர்ல 3 ஸ்கொயரை வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள என்ன இருக்கும்? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் கடைசியில 14 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். 3 ஸ்கொயர் உள்ள பிறகுனா 3 ஸ்கொயர், 3 இங்க பிறகுனா 6 ஸ்கொயர், 3 இங்க பிறகுனா 9 ஸ்கொயர், 3 இங்க பிறகுனா 42 ஸ்கொயர். 3 அப்படியே வெளியில எடுத்துட்டோம். இந்த ஆன்சர் தான் நம்மளுக்கு ஆல்ரெடி இங்க கொடுத்துருக்காங்க 1015. இது என்ன 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் வந்து 14 ஸ்கொயர் வர ஆல்ரெடி அவனே போட்டு சொல்லிட்டானா 1015. அப்ப இங்க இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம்? 1015. நம்ம போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்ல. வெளியில ஆல்ரெடி எவ்வளவு இருக்குது? 9. 3 ஸ்கொயர் 9 இருக்குதா? அப்போ 9ஆல பெருக்கி வர ஆன்சரா இருக்கும். 9ஆல பெருக்கலாமா? 9 45 கஞ்சி ரிமைனிங் 4. ஒரு 9 9 4 13. அங்க ரிமைனிங் 1. ஓகேவாப்பா? சரி, அங்க 9 × 1 9. 9135 ஆன்சரா இருக்கும். ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா சி ஆப்ஷன். ஆன்சர் ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் சி ஆப்ஷன். ஓகேவா? 9ஆல வெளியில இந்த 3 ஸ்கொயரை வெளியில எடுக்கிறது 9. அந்த 9ஆல பிறகுனா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். சரி, ரெண்டாவது क्वेश्चन. இது ஒரு முக்கியமான क्वेश्चन. ஓகேவா? 5000 என்னும் ஒரு தொகையில் ஒரு பகுதி 5% வட்டி வீதத்திலும் மற்றொரு பகுதி 10% வீதத்திலும் வட்டிக்கு கடனா கொடுக்குறாங்க. 5000 பிரிக்கிறாங்க அமௌண்ட். ஆனா எவ்வளவு பிரிக்கிறாங்கன்னு தெரியல. இந்த சைடு எவ்வளவு பிரிக்கிறாங்க, இங்க எவ்வளவு பிரிக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு பகுதி 5%க்கும் இன்னொரு சதவீதத்தை 10%க்கும் வட்டி கொடுக்குறாங்க. ரெண்டு வட்டியும் சேர்ந்து 5 வருடம் கழித்து மொத்த அமௌண்ட் எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா 1750 ரூபா வருது வட்டி. 5 வருடம் கழித்து மொத்த வட்டி 1750 ரூபா வருது. அப்ப 10% வந்து என்ன அசல் கடனா கொடுத்துருப்பா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. ஓகேவா? சரி, நம்ம இது 5 வருஷம் கழித்து எவ்வளவுன்னு சொல்றான்? 1750. அப்ப ஒரு வருஷத்துக்கு என்னன்னு பாப்போமா? 1750 ஒரு வருஷம் மாத்திர 5 வருஷத்துல இருந்து ஒரு வருஷம் வட்டி என்னன்னு பாரு. ஒரு வருஷம்னா நீ 5ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா? 5ஆல டிவைட் பண்ணா 3 15 ரிமைனிங் 2 5 20 ஒரு 0. அப்ப ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கான வட்டி ரெண்டு பேருக்குமே எவ்வளவு இருக்கும்னா 350 இருக்கும். ஓகேவா? சரி, நம்மளுக்கு ஒரு சதவீதம் 5% கடன் கொடுக்குறான், இன்னொரு சதவீதம் 10% கடன் கொடுக்குறானா? ரெண்டு பேருக்கு எவ்வளவு சேர்த்து பிரிச்சு கொடுக்குறான்? மொத்தம் 5000 ரூபாய் கடன் கொடுக்குறான். இப்ப அவன் 10%க்கான வட்டி என்னன்னு கேட்கிறான். ஆப்ஷன்ல இருந்தா போக போறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2000 ரூபாய் எடுக்கிறேன். 10%க்கான வட்டிக்கான கடனாக கொடுக்கப்பட்ட தொகை என்னன்னு கேட்கிறான். 10% நான் 2000 போடுறேன். அப்ப மீதி இன்னொரு அமௌண்ட் என்னவா இருக்கும்னா 3000. ஏன் அப்படின்னா ரெண்டையும் கூட்டினா என்னன்னு வந்துருக்கணும் நம்மளுக்கு? அவன் மொத்தமா 5000 ரூபாய் கடன் கொடுத்துருக்கான். ஒருத்தனுக்கு 10% கொடுத்துருக்கான், ஒருத்தனுக்கு 5% கொடுத்துருக்கான். ரெண்டு வட்டியும் சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு 350 ரூபாய் தருது. நீ இப்ப இந்த சதவீதத்தை எடுத்து பார்த்தா 350 வருதான்னு பார்த்தா போதும். இப்ப 5% 10% எவ்வளவு? 300. அதுல பாதிதான் 5%. எவ்வளவு? 150. இங்க 10% எவ்வளவு? 200. அப்ப ரெண்டையும் கூட்டினா ஆன்சர் 350 வருது. அப்ப அதான் ஆன்சர். அவ்வளவுதான். ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிக்கிற ஃபர்ஸ்ட் என்ன அவன் சொல்ற அமௌண்ட்ல இருந்து எடுத்துக்கிற 2000. அவன் 10% தான் கேட்கிறான். 10%க்கு எவ்வளவு அமௌண்ட் கேட்கிறான்? 10% 2000 ரூபாயா இருந்தா மீதி இருக்கிற இன்னொரு, ஏன்னா 2% தான் பிரிக்கிறான், இன்னொரு பர்சன்டேஜ் 5%. 5000 ரூபாய் 2000 பிரிச்சா மீதி அமௌண்ட் 3000. இப்ப இது ரெண்டையும் கூட்டினா 5000க்கு வட்டி கடனா கொடுக்குறது. இங்க 2000க்கு 10 இருந்துச்சுன்னா 3000க்கு 5% இருக்கும். 2% எடுத்து கூட்டினா ஒரு வருஷத்துக்கு 300 350 ரூபாய் இருக்கும். அதான் ஆன்சரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இல்ல அப்படின்னா அடுத்த ஆப்ஷன்ல நம்ம போட்டு செக் பண்ண போறோம். ஓகேவா? சரி, இப்ப இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன் 2000 அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். இது ரெண்டாவது கொஸ்டின். அடுத்து நம்ம பார்க்க போறது மூணாவது கொஸ்டின். பெல்லா சுயமை விட உயரமானவர். பெல்லா சுயமை விட உயரமானவர். பெல்லா சுயமை விட உயரமானவர். சுயமை விட சுபமை விடையா? சுபமை விட உயரமானவர். அடுத்து உமேஷ் சுபமை விட உயரமானவர். இந்த சுபமை விட யாரும் உயரமா இருக்கா? உமேஷும் உயரமா இருக்கான். ஆனால் பெல்லாவை விட உயரம் குறைவானவர். பெல்லாவை விட
யாரு இங்க உமேஷ் வந்து உயரம் குறைவுன்னு சொல்றான். ஆனா சுபத்துக்கு மேல இருக்கான். அப்ப சுபத்துக்கு மேல உமேஷ், அதுக்கு மேல பெல்லா. ஓகேவா? மேல பெல்லா. சரி, அடுத்து கொஸ்டின் பாரு. ராகுல் மற்றும் சுபத்தை விட சல்மான் உயரம் குறைவானவர். ராகுல் மற்றும் சுபம். ராகுல் எங்க இருப்பான்னு தெரியாது, மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். ராகுல் சுபத்தை விட யாரு குறைவா இருக்கிற, உயரம் குறைவா இருக்காருன்னா சல்மான் வந்து குறைவா இருக்கிறான். ஓகேவா? இப்ப நம்மளுக்கு வந்து கடைசியா இருக்கிறது சல்மான். இப்ப ராகுலோட இடத்த மட்டும் பிக்ஸ் பண்ணும். சுபம் ராகுலை விட உயரமானவர். சுபம் வந்து ராகுலை விட உயரமானவரா இருப்பான். அப்ப இவன் வந்து இவனுக்கு மேல வந்துருவான். ஓகேவா? ராகுல் எங்க வந்துருவானா கீழே வந்துருவான். அவ்வளவுதான். இப்ப சுபம் ராகுலை விட உயரமானவர்கள். குழுவின் உயரம் மிகவும் குறைவு யாரு? அவன் இது கூட கேட்கல, யார் அதிகம் கூட கேட்கல, யாரு உயரம் அந்த லிஸ்ட்ல கம்மின்னு கேட்கிறான். மொத்தம் 5 பேர் தான். பெல்லா, உமேஷ், சுபம், ராகுல், சல்மான். அப்ப இதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டா சல்மான். 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ ஆப்ஷன் சல்மான் வரும். ஓகேவா? சரி, அடுத்து 4வது கொஸ்டின். 0.23232323 போயிட்டே இருக்கு. விகிதம் என்ன? இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா 0.23 பார் போட்டா அது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதா இருக்கும். 0.232323 போயிட்டே இருக்கிறதா இருக்கும் பார் போட்டிருந்தோம் அப்படின்னா. அப்ப இதை எப்படி எடுத்துருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 கோடு 2 டிஜிட் இருந்துச்சுனாலே கீழே என்னன்னு போட்டுருந்தோம்னா 2 டிஜிட் நம்பர் வரணும். 2 டிஜிட்டுக்கு மேலுமே கோடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம 2 9 போட்டுவோம். அந்த 2 டிஜிட் அப்படியே அந்த 2 டிஜிட்டுக்கு மேல கோடு போட்டிருந்தாங்க அப்படின்னா 23ன்னு எழுதிவோம். ஒருவேளை 0.23ல ஒரு போட்டு தான் கோடு இருக்கு அப்படின்னா கீழே ஒரு 9 இருக்கும். 2 கோடு இருந்துச்சுன்னா 2 9 இருக்கும். 2 டிஜிட்ல 2 டிஜிட்டுக்குமே கோடு இருந்துச்சுன்னா 2 9. ஒரு டிஜிட்டுக்கு மட்டும் தான் கோடு இருந்துச்சுன்னா ஒரு 9 கோடு போடாத நம்பருக்கு 0. மேல இப்ப மேல என்ன நம்பர் இருக்குன்னா 23 அப்படியே எழுதக்கூடாது. 23 மைனஸ் கோடு போடாத நம்பரை மைனஸ் பண்ணிடணும். அவ்வளவுதான் இதுக்கு ஆன்சரா இருக்கும். இந்த நம்பருக்கு 23க்கு இங்க ரெண்டுமே கோடு போடனால கோடு போட நம்பர் அப்படியே எழுத வேண்டாம். 23/99 எழுதுறோம். ஆன்சர் 23/99. எங்க இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்கு. 4வது கொஸ்டின் ஆன்சர் ஏ ஆப்ஷன். ஓகேவா? 4வது கொஸ்டின் ஆன்சர் ஏ ஆப்ஷன். அடுத்து 5வது கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட குறியாக்க மொழியில் பெனிசுலா PENINSULA பெனிசுலா என்னன்னு சொல்றாங்க? 111 சொல்றாங்களா? பெனிசுலாவோட நம்பர் எடுத்து எழுதுறோம். ஓகேவா? P 16 E 5 N 14 I 9 N 14 S 19 U 21 L 12 A 1. இதான் பெனிசுலாவோட நம்பர். இதெல்லாம் கூட்டி பார்த்தா 111 வருதான்னு செக் பண்ணும். 16 ஒரு 5 21, 21 ஒரு 14 31 4 35, 35 ஒரு 9 44, 44 54 58 68 77 77 78 98 98 100 110 111 ஆன்சர் வருது. அந்த நம்பரை அப்படியே எழுதி கூட்டுறாங்க. ஓகேவா? அப்ப நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்கறாங்க? நம்மளுக்கு கேள்வி கேட்கறத எழுதி நம்பர் நம்ம போட வேண்டியதான். ஓகேவா? நிக்கோட்டோமியா DICHOTOMY. Dன்றது 4, ஐயோட நம்பர் 9, சியோட நம்பர் 3, H 8, ஓன்றது 15, Tன்றது 20, ஓ மறுபடியும் 15, M 13, Y 25. ஆன்சரை கூட்டினா ஆன்சர் வரும். இது 13. ஓகேவா? இப்ப 4 ஒரு 9 13 13 3 16 16 8 24 34 5 39 59 69 5 74 74 84 3 87 107 107 ஒரு 5 112ன்னு வரும். ஓகேவா? அப்ப 112 ஆன்சரா இருக்கும். அப்ப 5வது क्वेश्चन ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா சி ஆப்ஷன். 5வது क्वेश्चन ஆன்சர் சி ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்து 6வது क्वेश्चन. பின்வரும் வரைபடங்களில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்கான். நான் ஆல்ரெடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதுல எத்தனை இருக்கு அப்படின்றத நீ எழுத போறோம். 1 2 3 4 4 × 2 8. இதுல எத்தனை முக்கோணம் இருக்கு? 8 முக்கோணம் இருக்கு. இதுல எத்தனை முக்கோணம் இருக்கு? 8 முக்கோணம் இருக்கு. அப்ப 8 + 8 மொத்தம் எத்தனை வந்துரும்? 16 முக்கோணம் வந்துரும். இது இல்லாம ஜாயின் பண்றதுனால எத்தனை முக்கோணம் உருவாகுதுன்றது நீ இந்த 2 எத்தனை ஜாயினிங் வருதுன்னு மட்டும் பார்க்கலாம். 2 ஜாயினிங் வருதா? 2 புள்ளி வருதா? அப்ப 16 + ஒரு 2 18 முக்கோணம். அவ்வளவுதான். இப்ப இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 18 இருக்கும். இந்த ஜாயினிங்ல எந்த முக்கோணம் வருது? இந்த மாதிரி இந்த முக்கோணம் வருது பாரு. இது ஒரு முக்கோணம், மேல இருந்து இப்படி ஒரு முக்கோணம். அவ்வளவுதான். இந்த 2 முக்கோணம் ஜாயினிங்ல வரும். எத்தனை ஜாயினிங் இருக்கோ நீ அதை எடுத்துக்கணும். மேலையும் கீழே 2 ஜாயினிங் வருது.
இந்த முக்கோணத்தையும் இந்த சதுரத்தையும் ஜாயின் பண்றது இந்த ஜாயினிங் பாயிண்ட். ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா நீ இந்த இங்கிட்டு இருக்கிற இதுக்கு ஒரு 8 இதுக்கு ஒரு 8 இந்த ஜாயினிங் ஒரு 2 8 2 8 8 16 ஒரு 2 18 ஆன்சர் இருக்கும். ஓகேவா? அடுத்த கேள்வி, இது 6வது கேள்வி. 7வது கேள்வி, ஒரு வகுப்பில் மொத்தம் 48 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் மொத்தம் 8ல 3 பங்கு மட்டுமே வருகை புரிந்தனர். 3 பேர் தான் வந்திருக்கான். அப்ப வராதவன் எத்தனை? இவன் வந்திருக்கவன். அப்ப வராதவன் எத்தனை? வராதவர்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 8ல 3 பங்கு வந்துட்டாங்க அப்படின்னா 8ல 5 பங்கு வரமாட்டாங்க. 3 பங்கு வந்திருக்காங்கன்னா மீதி இருக்கிற 5 பங்கு வரமாட்டாங்க. ஓகேவா? அதே நாளில் வகுப்பிற்கு வராத மாணவர்களின் எண்ணிக்கை என்ன? மொத்தம் 48 பேர் இருக்காங்களா? அப்ப வராதவங்கன்னா 8ல 5 பங்கா 48ஆல பெருக்கு பார்க்கலாம். இப்ப 8ல அடிச்சுன்னா 6 8 48 5 × 6 30ன்னு வரும். அப்ப வராதவர்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 30 ஆன்சர். வராதவரோட எண்ணிக்கை 30. ஓகேவா? வந்திருக்கிறாங்க எவ்வளவுன்னு பார்த்தா வராதவன மீதி இன்னைக்கு கண்டுபிடிச்சிடலாம். சரி, அடுத்து இது 7வது கொஸ்டின். அடுத்து 8வது கொஸ்டின். 8வது கொஸ்டின் ஒரு பிளட் ரிலேஷன். ஓகேவா? அவன் கீழே கேட்டுக்கிறது என்ன? P × Q - S என்றால் பின்வருவனவற்றில் எது சரி? நீ பின்னாடி இருந்து பாருங்க. Q - S நீ போடுற மைனஸ்க்கு பாரு. Q - S னா Q என்பவர் S இன் மனைவி. Q என்பவர் S உடைய மனைவி. A - B, A என்பவர் B இன் மனைவி. அப்ப Q என்பவர் S இன் மனைவி. ஓகேவா? S இன் மனைவி Q. அப்ப மனைவி Q-ஆ இருந்தா S என்னவா இருப்பாரு? ஒரு ஆணா இருப்பாரு. ஓகேவா? சரி, அடுத்து P × Q. P × Q எங்க இருக்கு? மேல இங்க பாரு. A × B. A × B என்றால் A இன் மகன். A என்பவர் B இன் மகன். அப்ப P × Q என்றால் P என்பவர் Q இன் மகன். P என்பவர் Q இன் மகன் அப்படின்னு வந்துருவார். அவ்வளவுதான், டயக்ராம் போட்டாச்சு. இப்ப நீ இந்த ஸ்டேட்மெண்ட்ல இது சரி, அவன் இது சரி அப்படின்னு கேள்வி கேட்கிறான். Q P இன் தந்தைன்னு சொல்றான். Q வந்து P இன் தந்தை, P உடைய தாய். சர்க்கிள் போட்டா அம்மான்னு அர்த்தம். சாரி, அதாவது பெண்கள் தான் அர்த்தம். சதுரம் போட்டிருந்தாதான் ஆண்கள் தான் அர்த்தம். ஓகேவா? அப்ப P வந்து Q P இன் தந்தைன்னு சொல்லிருக்கான். P உடைய தாய் அவங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. 2வது ஸ்டேட்மெண்ட் S வந்து Q இன் மனைவி. S வந்து Q இன் கணவர், மனைவி கிடையாது. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. S P இன் தந்தைன்னு சொல்றான். S P இன் தந்தை. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. P Q இன் ஒரு P வந்து Q இன் ஒரே ஒரு மகள். P Q இன் ஒரே ஒரு மகள் கிடையாது, மகன் வருவாங்க. இது மகளும் தப்பு. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா C ஆப்ஷன். ஓகேவா? S வந்து P இன் தந்தை. P உடைய தந்தை தான் S ஆ இருக்காங்க. ஓகேவா? சரி, அப்ப 8வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா C ஆப்ஷன். அடுத்து 9வது கொஸ்டின். வேறுபட்ட ஒன்றை தேர்வு செய். வேறுபட்ட ஒன்றை தேர்வு செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறுபட்ட ஒன்றை தேர்வு செய்யல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இங்க 2வது லெட்டர் CD, அடுத்த லெட்டர் EF. இந்த லெட்டர் அப்படியே முன்னாடி போயிடும். EF இருக்கும். KL-க்கு அடுத்து MN அப்படின்னு வரும். GH-க்கு அடுத்து IJ அப்படின்னு வரும். QR-க்கு அடுத்து அது வரல. OP QR வரிசையாவே போகுது. அதனால இந்த D ஆப்ஷன் தப்பா இருக்கு. மீதி இருக்கிறதெல்லாம் வரிசையா வரல. CDன்னு வந்துட்டு இங்க EF வருது. ஓகேவா? CD EF. இங்க முன்னாடி வர 2 லெட்டர் பின்னாடி இருக்கு. அது அப்படியே தூக்கி முன்னாடி போனா CDEF வரும், KLMN வரும், GHIJ வரும். இது ஆல்ரெடி வரிசையாவே இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா டி ஆப்ஷன். 9வது கொஸ்டின் ஆன்சர் டி. ஓகேவா? சரி, அடுத்து 10வது கொஸ்டின். ஒரு வியாபாரி தன்னிடம் உள்ள 100 கிலோ சர்க்கரையில் ஒரு பகுதியை 7% லாபத்திற்கும் மீதியை 17% லாபத்துக்கும் விற்றான். ஒரு பகுதியை 7% லாபத்துக்கும் இன்னொரு பகுதியை 17% லாபத்துக்கும் விற்கிறான். மொத்தத்துல 10% லாபம் கிடைக்குது. ரெண்டுக்கும் சேர்த்து 10% லாபம் கிடைக்குது. இததான் பட்டர்ஃப்ளை மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு பகுதி 7%, இன்னொரு பகுதி 17%. ரெண்டுக்குமே சேர்த்து மொத்தம் 10% லாபம் வருது. அப்ப நீ கரெக்டா என்ன பண்ற அப்படின்னா டிஃபரன்ஸ் பாவணும். 17ல 10 போச்சுன்னா 7, 10ல 7 போச்சுன்னா 3. அப்ப ரேஷியோ என்னன்னா 7:3 அப்படின்னு கிடைக்கும். எது மொத்தம் அவன்கிட்ட எத்தனை கிலோ இருக்கு? தன்னிடம் உள்ள 100 கிலோ இருக்கா? அப்ப இந்த 100 கிலோ அந்த 7:3க்கு பிரி. 7 கூட்டினா 10. அந்த 10x தான் ஈக்குவல் டு 100. அப்ப x is equal to 10. இந்த 7ல மல்டிப்ளை பண்ணா 70 30 அப்படின்னு கிடைக்கும். அவன் என்ன கேள்வி கேட்கறான் கடைசியா? 7% விற்ற சர்க்கரையின் அளவு என்ன? 7% இதுதானே. 7%க்கு கீழே என்ன இருக்குது? 70 இருக்கு. அப்ப ஆன்சர் 70. 7% விற்ற சர்க்கரையின் விலை 70. அவ்வளவுதான். ஒரு பட்டர்ஃப்ளை மெத்தட்ல நீ போட்டு ஆன்சர் எடுக்க போற. அவ்வளவுதான். ஓகேவா? சரி, இது எத்தனாவது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா 10வது கொஸ்டின். அடுத்து 11வது கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் எத்தனை முறை இரு அடுத்தடுத்த எண்களின் வித்தியாசம் 3 வருகிறது? டிஃபரன்ஸ் வந்து 3 வருதுன்னு கேக்குறான். 8க்கும் 5க்கும் வித்தியாசம் 3, 5க்கும் 1க்கு வித்தியாசம் 4 வராது, 1க்கு 7 வித்தியாசம் 6 வராது.
7 6 வராது. 6க்கும் 3க்கும் வித்தியாசம் 3. ஓகேவா? 3க்கு 4க்கு வராது, 4க்கு 5க்கு வராது, 8க்கும் 5க்கு வித்தியாசம் 3, 5க்கும் 9க்கும் வராது, 9க்கு 7க்கு வராது, 7க்கும் 4க்கு வித்தியாசம் 3, 4க்கும் 1க்கு வித்தியாசம் 3, இது வராது. 9க்கும் 6க்கு வித்தியாசம் 3. அப்ப மொத்தம் எத்தனை வருது அப்படின்னு பார்த்தோம்னா 6 வருது. இங்க ஒரு 3, இங்க ஒரு 3. எத்தனை எண்களுக்கு வித்தியாசம் 3 வருது அப்படின்னு பார்த்தோம்னா 6 எண்களுக்கு வரும். நான் அப்படியே எழுதிருக்கேன். இந்த எண்களுக்கு எல்லாம் வந்து என்ன வருது வித்தியாசம் 3 வருது. ஓகேவா? சரி, அடுத்து 11வது கேள்வி. அடுத்து 12வது கேள்வி. 12வது கேள்வி என்ன சொல்லிருக்கான்? வலம் இருந்து இடமாக மாற்றி, இந்த நம்பர் அப்படியே வலம் இருந்து இடமா மாத்தணும். ஓகேவா? அந்த ரைட் சைட்ல இருக்கிறதா லெஃப்ட் சைட்ல வரும், லெஃப்ட் சைட்ல இருக்கிறதா ரைட் சைட்ல வரும். அப்படியே மாத்தி கூட எழுதிக்க. 6 12 11 9 8 5 7 3 0 2 10 7. கடைசியா மலம் இருந்து இடமா மாத்தி எழுதிட்டேன். ஓகேவா? அடுத்த என்ன சொல்றான்? இடப்பக்கம் இருந்து 7வது எண்ணிற்கும், இடப்பக்கம் 7வது எண்ணிற்கும், வலப்பக்கம் 4வதாக அமையும் என்ன அப்படின்னு கேக்குறானா? இப்ப நீ என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, இடமும் வலமும் வருது அப்படின்னா கூட்டிக்கணும். இடமும் வருதுன்னா மைனஸ் பண்ணும், வலம் வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணும். மாறி வருது, லெப்ட் ரைட் வருதுன்னா கூட்டிக்கும். 7 4 கூட்டினா 11. 11வது நம்பர் பார்த்தா போதும். எங்க இருந்து? லெப்ட்ல இருந்து 11, ரைட்ல இருந்து 11. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து 11வது நம்பர் பாரு. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துறாங்க? இடது. அப்ப இடத்துல இருந்து 11வது நம்பர் என்ன? அவன் ஃபர்ஸ்ட் சொன்னதை நான் மாத்தி எழுதிட்டேன். இப்ப லெப்ட்ல இருந்து 11வது இடத்த பாக்குறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 11வது நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10வது கொஸ்டின். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10. அவ்வளவுதான். இந்த மாதிரி இடம் வலம், இடத்துல இருந்து 7 வரதுல இருந்து 10 கொடுத்தாங்களே, நீ கூட்டிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துறாங்களோ நீ அதை போட்டுக்க போற. அவ்வளவுதான். ஓகேவா? சரி, இது 12வது கேள்வி. அடுத்து 13வது கேள்வி. ஒரு டயராம் கொடுத்துருக்கான். டயராம் கொடுத்துருக்கிற ஆன்சர் என்னன்னு கேட்கலாம். டோட்டலா நீ கூட்டிக்கோ. ஓகேவா? இதுல இருக்கிற எல்லா நம்பரையும் கூட்டு. 11 6 17 17 8 ஒரு 25 25 5 30. 30 2ஆல டிவைட் பண்ணா 15. அந்த 15ஓட ஸ்கொயர் தான் உள்ள இருக்குது 225. இது 18 8 8 ஒரு 13 21 21 ஒரு 5 26 26 ஒரு 8 28 28 2ஆல் அடி 14. 14ஓட ஸ்கொயர் தான் உள்ள இருக்கிற நம்பர் 196. சேம் அதே மாதிரியே பார்க்கலாமா? 12 10 22 22 ஒரு 9 31 31 ஒரு 11 31 32 42. அப்ப 42 2ஆல் அடி 21. 21ஓட ஸ்கொயர் ஆன்சரா இருக்கும். 21 ஸ்கொயர் என்ன? 441 அப்படின்னு இருக்கும். டோட்டலா சுத்தி இருக்கிற நம்பர் எல்லாம் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணி அதோட ஸ்கொயர் 3 ப்ரொசீஜர் பண்றான். சுத்தி இருக்கிற எல்லா நம்பரையும் கூட்டுறான். இந்த நம்பர் இந்த நம்பர் இந்த நம்பர் இந்த எல்லாத்தையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணா ஆன்சர் வரும். ஓகேவா? சரி, இது 13வது கேள்வி. ஆன்சர் 441. அடுத்து கீழ்காணும் சொற்றொடர்களை சொற்களை பொருள் உள்ள வகையில் வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் என்ன செய்வான்? ஒருத்தன் குற்றம் பண்றான். ஓகேவா? 3ல வரது ஸ்டார்ட் ஆகும். குற்றம் பண்ணா என்ன செய்வாங்க அப்படின்னா போலீஸ். 2வது வந்து போலீஸ் புடிச்சிருவாங்க. தப்பு பண்ணாலே போலீஸ் புடிச்சிருவாங்க. போலீஸ் புடிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீதிபதிகிட்ட கொடுப்பாங்க. நீதிபதி வந்து தீர்ப்பு வழங்கி தண்டனை கொடுப்பாரு. தீர்ப்பு தான் தண்டனை. இந்த ஆர்டர்லாம் அரேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் குற்றம் செய்யறான், அவனை போலீஸ் பிடிக்கிறான். போலீஸ் பிடிச்ச நீதிபதி தண்டனை கொடுக்குறாங்க. சாரி, நீதிபதி வந்து தீர்ப்பு கொடுத்து தண்டனை கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்ப ஆர்டர்ல என்னன்னு இருக்கு? 3 1 4 5 2 3 1 4 5 2. அப்ப ஆன்சர் 14வது क्वेश्चन ஆன்சர் சி ஆப்ஷன் 3 1 4 5 2. ஓகேவா? சரி, அடுத்து இது 14வது கேள்வி. 15வது கேள்வி. 15வது கேள்வி ஒரு கோடிங் டிகோடிங் கொடுத்துருக்கான். பாண்ட் POND பாண்ட். அது என்ன கொடுக்குறாங்க? RSTL ன்னு கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் நம்பர் போட்டுக்கலாமா? P ஓட நம்பர் 16, O ஓட நம்பர் 15, N 14, D 4, R 18, S 19, T 20, L 12. என்ன பண்ணிருக்காங்க? 16ல இருந்து 4 கூட்டினா 16ல இருந்து 2 கூட்டினா 18, 15ல இருந்து 4 கூட்டினா 19, 4 கூட்டினா 14. இங்க என்ன பண்ணிருக்காங்க? 6 கூட்டிருக்காங்க. இங்க எல்லுனா 12 8 கொடுக்காங்க. இங்க என்ன கூட்டிட்டாங்களோ சேம் நம்ம அதே மாதிரி கூட்ட போறோம். அவ்வளவுதான். இப்ப நம்மளுக்கு ஹியர் இருக்கிறாங்களா? HEAR ஹியர் அப்படின்னு கேக்குறான். ஹியருக்கு 8 5 1 18. சேம் அதே நம்பர்ல எழுதிக்கிற அப்படியே பாக்குற. ஃபர்ஸ்ட் நம்பர் எவ்வளவு கூட்டிருக்கான்? 16ல இருந்து 2 கூட்டினா 18. அப்ப 8ல இருந்து 2 கூட்டினா 10 வரும். 10ஓட நம்பர் என்ன? J.
இங்க என்ன பண்ணிருக்கான் 15ஓட 4 கூட்டினா 19, 5ஓட 4 கூட்டினா 9ன்னு வரும். 9ஓட நம்பர் ஐ, ஜே ஐன்னு ஸ்டார்ட் ஆகும். ஜே ஐ இங்க எங்க ஸ்டார்ட் ஆகுது, இந்த சி ஆப்ஷன்ல மட்டும் தான் ஆன்சர் ஸ்டார்ட் ஆகுது. அதனால சீன் போட்டுறான். நான் ஃபுல்லா போடனாலும் அடுத்து ஏ 1ல ஸ்டார்ட் ஆகுது. இங்க என்ன 14, இங்க 20, 6 கூட்டிட்டாங்களா, அப்ப 1ல இருந்து 6 கூட்டினா 7, 7ஓட நம்பர் என்ன ஜே. இங்க 4ல இருந்து 8 கூட்டினா 12, அப்ப 18ல இருந்து 8 கூட்டினா 26, 26 லெட்டர் ஜி இஜெட். அப்ப ஜே ஐ ஜி 7 அப்படின்னு சாரி இஜெட் அப்படின்னு வரும். ஜே ஐ ஜி இஜெட் அப்படின்னு இருக்கும் ஆன்சர். அவ்வளவுதான். ஓகேவா? 15வது கேள்வி. அடுத்து 16வது கேள்வி. நான் சந்தையிலிருந்து ஒரு பழங்கள் வாங்கி வந்தேன். பையை பார்த்த என் மகள் பழங்களின் எண்ணிக்கையை கேட்டாள். 15 தவிர எல்லாமே ஆரஞ்சு பழங்கள், 20 நீங்களாக அனைத்தும் மாம்பழங்கள், 25 நீங்களாக அனைத்தும் மாம்பழங்கள் என்று கூறியிருந்தேன். ஓகேவா? பையில் இருந்த பழங்களின் எண்ணிக்கை என்ன? ஆப்ஷன்ல இருந்து நீ போலாம். ஓகேவா? அதுல மூணு எத்தனை என்னென்ன பழம்லாம் இருக்குன்னு பாரு. ஆரஞ்சு பழம் இருக்கு, மாம்பழம் இருக்கு, 15 தவிர ஆரஞ்சா, அடுத்து மாம்பழம், அடுத்து வாழைப்பழம், 3 பழம் இருக்கு, வாழை 3 பழம் இருக்கு. டோட்டலா என்னன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல இருந்து வச்சு பாக்குறேன். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாக்குறேன். டெல்லி ஆப்ஷன் 30. நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர்ல இருந்து சொல்லி காட்டுறேன், அதுக்கப்புறமே நீ பாரு. ஓகேவா? இப்ப ஆன்சர் 30. அவன் என்ன சொல்றான், கொஸ்டினை பார்க்கலாம். 15 தவிர எல்லாமே ஆரஞ்சு பழங்கள் அப்படின்னு சொல்றான். அப்ப மொத்தம் 30 பழம் இருந்துச்சு அப்படின்னா 15 தவிர மீதி எல்லாம் ஆரஞ்சுனா மீதி எத்தனை இருக்கும்? மீதி 15 இருக்கும். 30ல 15 போச்சுன்னா மீதி 15. 15 தவிர எல்லாமே ஆரஞ்சு, மீதி 15 ஆரஞ்சா இருக்கும். அடுத்து 20 நீங்களாக அனைத்தும் மாம்பழம். 30ல 20 போச்சுன்னா அனைத்தும் மாம்பழம் சொல்றான். 30ல 20 போச்சுன்னா மீதி 10 வந்து மாம்பழம் சொல்றான். அடுத்து என்ன சொல்றான், 25 நீங்களாக அனைத்தும் வாழைப்பழம். 30ல 25 நீங்களா அனைத்தும் வாழைப்பழம். அப்ப 30ல 25 போச்சுன்னா மீதி 5. இதோட எண்ணிக்கையை கூட்டினா அந்த மொத்தம் வரும். இதோட எண்ணிக்கையை கூட்டு 15 10 25 5 30 ஆன்சர் வருதா? இதுவே வேற எதை கூட்டினா வராது. ஓகேவா? இப்ப வேற எதை கூட்டி பாக்குறோம், சும்மா சொல்லி பாக்குறேன். இப்ப நான் 40ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அவன் சொல்றான் 15 தவிர அனைத்தும் ஆரஞ்சு. ஆரஞ்சு இருக்கு, மாம்பழம் இருக்கு, வாழைப்பழம் இருக்கு. 15 தவிர அனைத்தும் ஆரஞ்சுனா இதுல 40ல 15 போச்சுன்னா மீதி 25. அடுத்து என்ன சொல்றான், 20 நீங்களாக அனைத்தும் மாம்பழம். 40ல 20 போச்சுன்னா மீதி 20ன்னு வரும். டோட்டலை கூட்டி பாரு, இங்கே 45 வந்துருச்சு. ஆனா நம்மள்ட்ட 40 தான் இருக்கு. நீ அத மாதிரி எழுதினா அப்படின்னாலே மீதி இருக்கிறது என்னன்னு வந்துடும். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா 16வது கொஸ்டின் ஆன்சர் டி ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்து 17வது கேள்வி. ஒரு கடிகாரம் நேரத்தை 12:40 என காட்டுகிறது. ஒரு கண்ணாடியை கடிகாரத்தின் முன் வைத்தால் கடிகாரத்தின் நேரம் என்னவாக இருக்கும்? கண்ணாடியில தெரியும் கேட்கிறான். மிரர் இமேஜுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 11:60, அதாவது 12 மணின்னு வச்சுக்குவாங்க. 11:60 தான் 12 மணி. 11:60ல இருந்து அவன் சொல்ற நேரத்தை கழிச்சா ஆன்சர் வந்துடும். மிரர் இமேஜ் 11:60ல இருந்து அவன் சொல்ற நேரத்தை கழி. நம்மளுக்கு என்ன தேவை? 12:40 தேவை. ஓகேவா? சரி, 12:40 40ன்றது நீ அதை கூட்டுறது கூட தேவையில்ல, வேற மாதிரி கூட வச்சுக்கோ. ஓகேவா? எதை கூட்டினா 12:40ஓட எதை கூட்டினா மறுபடியும் நமக்கு 12 மணி நேரம் வரும்னு பாரு. ஓகேவா? 12:40ஓட எதை கூட்டினா 12 மணி நேரம் வருதுன்னு பாரு. 11:20 கூட இங்க வெறும் 40 நிமிஷம். 12 ஆயிடுச்சு ஆல்ரெடி. வெறும் 40 நிமிஷம் தான் இங்க இருக்குதுன்னு அர்த்தம். 12 ஆயிடுச்சு. 12ல இருந்து அடுத்த 12, அதுல 12 ஆகுறதுக்கு 12 ஆயிடுச்சு, மீதி 40 நிமிஷம் தான் இருக்குது. இன்னும் அது 12 ஆகுறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இந்த 11:20 அந்த 40 நிமிஷத்தை கூட்டினா எவ்வளவு ஆயிரும் அப்படின்னு பார்த்தோம்னா 11:60 ஆயிரும். அதாவது 12 மணி ஆயிரும். நம்ம 12 மணியை தாண்டுது. 12:40 சொல்றான். 12 மணியை தாண்டிடுச்சு. வெறும் இப்ப 40 நிமிஷம். நீ நான் சொன்ன மெத்தட்லயும் கழிச்சுக்கலாம். 11:60ல இருந்து 40 நிமிஷத்துல கழிச்சா 11:20 ஆன்சர் வரும். அதுலயும் நீ ஆன்சரை போட்டுடலாம். 12:40 மட்டும் நீ வெறும் 12 கால்குலேட் பண்ணக்கூடாது. 12 எடுத்துட்டு வெறும் 40 நிமிஷத்தை மட்டும் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 11:20. எந்த நம்பரை கூட்டா மறுபடியும் 12 மணி ஆகும், அதான் ஆன்சர். 12:40ஓட எதை கூட்டா மறுபடியும் 12:40 ஆகும். ஆல்ரெடி அது 40 நிமிஷம் ஆயிடுச்சு. மீதி 11:20 கூட்டினாதான் 12 அப்படின்னு சொல்லி ஆகும். ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 11:20. அவ்வளவுதான். 17வது கொஸ்டின். அடுத்து 18வது கொஸ்டின். ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்கான். ஓகேவா? 18வது கொஸ்டின் ஒரு நம்பர் சீரிஸ். 5 நம்பர் தனியாக எழுதுற 5 9 19 37. அடுத்து என்னன்னு கேக்குறான். 5 × 2 10 -1 9 9 2 18 +1 19 19 2 38 -1 37 37 2 74. இங்க -1 +1 -1னா +1 74 + 1 75 அப்படின்னு வரும். × 2 -1 × 2 +1 × 2 -1 × 2 +1. அவ்வளவுதான். ஓகேவா?
இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 75. 18வது கொஸ்டின் ஆன்சர் 75. அடுத்து 19வது கேள்வி. y அச்சின் சமன்பாடு என்ன? y அச்சின் சமன்பாடு x is equal to 0. x அச்சின் சமன்பாடு y equal to 0. அந்த அச்சின் மேலேயே இருக்கும். ஓகேவா? y அச்சின் சமன்பாடு என்னன்னு கேட்டாங்கன்னா x is equal to 0. x அச்சின் சமன்பாடு என்னன்னு கேட்டாங்கன்னா y equal to 0. அதை ஞாபகம் வச்சுக்கோ. இதுவும் அடிக்கடி கேள்வி கேட்கிற கேள்வி. x உம் y உம் வெட்டும் புள்ளி என்ன அப்படின்னு கேள்வி கேட்கலாம். x உம் y உம் வெட்டும் புள்ளி என்னன்னு கேட்டாங்கன்னா 0,0. x உம் y வெட்டுகிற புள்ளி 0,0. ஓகேவா? சரி, அடுத்து 20வது கேள்வி. a dash b, a கொடுத்துட்டான் b கொடுத்துட்டான், a dash b என்னன்னு கேக்குறான். ஓகேவா? a ல இருந்து b கழின்னு சொல்றான். இதுல b ல என்ன இருக்கு? d e f g இருக்கா? இதுல d போயிரும், e போயிரும், மீதி f g இங்க இல்ல, அதனால f g விட்டாச்சு. இப்ப a ல இருந்து b கழிச்சிட்டேன். இப்ப மீதி a ல என்ன இருக்குது? இதுல a b c அந்த மூணு தான் ஆன்சரா இருக்கும். a ல இருந்து b இந்த இதுல இருக்கிறது ரெண்டே லெட்டர் தான் இங்க ரிப்பீட் ஆகுது. அந்த லெட்டரை மட்டும் அடிச்சிட்டேன். டி மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது. இங்க இருக்கு பாரு டிஇ டிஇ, அதனால அதை தூக்கிட்டேன். ஏல தூக்கிட்டு ஏல மீதி என்ன இருக்கும் அதான் ஆன்சர். அதான் ஏல இருந்து பி கழிக்கிறது. அப்ப ஏல மீதி என்ன இருக்கும்? ஏ பி சி 3 இருக்கும். ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏபிசி டி ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? இது 20வது क्वेश्चन. அவ்வளவுதான். இன்னும் கிரைம் டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்சு. இந்த கிரைம் டெஸ்ட் சீரிஸ் நம்ம டெய்லி பிடிஎஃப் நம்ம டெலகிராம்ல கொடுத்துட்டு இருக்கோம். டெலகிராம ஃபாலோ பண்ணிக்குவோம். நிறைய பேர் பழைய மிஸ் ஆன டெலகிராம்லயே ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க. திருச்சி பிரைட் கோச்சிங் சென்டர் சர்ச் பண்ணாதீங்க, வெறும் பிரைட் கோச்சிங் சென்டர் டெலகிராம்ல இருக்கும். ஓகேவா? அதை சர்ச் பண்ணிக்கோங்க. டெய்லி கரெக்டா சைக்காலஜி நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னாலே சைக்காலஜில 20-20 நல்லா எடுத்துடலாம். ஓகேவா? சரி, நல்லா ட்ரை பண்ணுங்க. டைம் வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு ½ an hour அந்த 20 கொஸ்டின் அடிக்கணும்னு ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.